ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம நார்மலான ஒரு மொபைலுக்கும் இல்லை ஒன் ப்ளஸ் மொபைலுக்கும் உள்ள ஹார்ட்வேர் டிஃப்ரென்ஸ் என்னென்ன, நம்ம ஒன் ப்ளஸ் மொபைல் வாங்க போகிறோன்னா அது உண்மையிலேயே ஒர்த்தா இல்லை அந்த ஹார்ட்வேர்லலாம் என்னென்னலாம் இருக்குன்றதை இந்த வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஒன் ப்ளஸ் மொபைல் நீங்கள் வாங்க போகிறீங்கனாலும் சரி, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வச்சுருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் கால்ட்ட போகிற மொபைல் தான் ஒன் ப்ளஸ் 5T. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்குது. அந்த ஸ்க்ரூஸ் சேஃபாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த டச்சும் அப்புறம் பேக்கில் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அட்டாச் ஆகிருக்கும் உங்கள் பேட்ரி பக்கத்தில். அது ரொம்பவே சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா மேலே ஒரு பிளேட் வச்சு சேஃப் கவர் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சேஃபாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த ஒன் ப்ளஸ் மொபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜர் அண்டு ஹெட்ஃபோனில் கேஸ் பின்னாடியே அட்டாச் ஆகிருக்கு. இது மற்ற ஃபோனில் இருக்கவே இருக்காது. இருக்கிற எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஒரு இடத்துல கூட ஸ்க்ரூஸ் இருக்கக்கூடாது. அதை நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு போர்டு எடுக்கும்போது என்ன டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கேமரா, பேக் கேமரா இருக்கும். நம்ம நார்மலான மொபைலெலாம் இந்த மாதிரி பிளேட்லாம் கொடுத்துருக்க மற்ற ஃபோன்லலாம் இந்த மாதிரி பிளேட் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுதான் ஒன் ப்ளஸ்க்கும் மற்ற ஃபோனுக்கும் இல்லை நம்ம ஆர்டினரி ஃபோனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நான் சேஃபாக இந்த ஆண்டனாஸு அண்டு பேட்ரி பவர் சப்ளை ரிமூவ் பண்ணணும். நீங்கள் பேட்ரி பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறம் ஆண்டனா தான் கடைசியாக நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப மெலிசாக இருக்கும். ஸோ கட் பண்ணிடாமல் பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். போர்டை சேஃபாக ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம சப்போர்ட்டில் இருக்க ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதில் தான் ஸ்பீக்கர்ஸ்லாம் அட்டாச் ஆகிருக்கும். பேட்ரி எடுக்கும் போது ரொம்ப பார்த்து எடுங்க. தெரியாதனமாக அந்த பேட்டரியில் சின்ன ஓட்டம் வந்தால் கூட ஸ்பார்க் வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பேஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டரி சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள். அடுத்தது தான் டிஸ்பிளே கனெக்டர். டிஸ்பிளேக்கும் போர்டுக்கும் உள்ள கனெக்ட் ஆகிற போர்ஷன் தான் டிஸ்பிளே கனெக்டர். இதை தான் பேக்கில் இருக்க டிஸ்பிளேவோட அட்டாச் பண்ணியிருக்காங்க.